ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே கருவாடு ரெடி பண்ணிடலாம். மீன் நம்மளுக்கு விலை கம்மியாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி கருவாடு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சால மீன் கருவாடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலேயே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே செல் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு போடும்போது நம்ம கறி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் சென்டரில் கீறிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சால மீன் எடுத்திருக்கேன். சால மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 சாலக்கிட்ட எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லு எல்லாமே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் அந்த வயிற்று சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த குடல் எல்லாமே நம்ம கையை வச்சு பிச்சாலே வந்துடும். இது எல்லாமே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு ஃபஸ்ட்டு நடுவில் கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே அந்த தலையோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் அது நல்லா சூப்பராக விரிஞ்சு கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை அப்படியே லைட்டாக தண்ணியில் கழுவிடுங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாகவும் போடுவோம். முழுசாக போடும்போது அந்த குடல் எல்லாமே அதிலே இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு க்ளீனாக இருக்கும். கறி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் உப்பு. இந்த ரெண்டும் தான், வேறு எதுவுமே நம்ம போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இதை ஊற வச்சுட்டு போடணும், காய வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதை ஃபஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாமே போட்டுட்டு எல்லா மீன்லேயுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி 2 சைடுமே. இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெயிலில் தான் வச்சு காய வச்சு எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம். இது என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கூடை, இது எங்கள் தாத்தா செஞ்சது தான். இது இந்த கூடை இருந்ததுனால பார்த்திங்கன்னா நான் அதிலே வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது காக்கா பூனை எதுவுமே இதில் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி இல்லைனா அந்த வலை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி காய வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகிட்டு இது ஒரு சைடு நல்லா காஞ்சிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா 2 சைடும் நல்லா காயணும். அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காயணும். அப்போ தான் அந்த மீனை நம்ம கருவாடை எடுத்து வச்சா கூட அந்த கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். மறுபடியும் திருப்பி போட்டுட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இது 3 நாளையில் நல்லா காஞ்சி சூப்பராக நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி மீன் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.